ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வீடற்ற விதவை பெண் ஒருத்தி திருடின்னு பட்டம் குத்துறாங்க. அந்த பெண்ணை கைது செய்த போலீசார் வராங்க. அந்த போலீசார் யாருன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய முன்னாள் காதலன். அந்த முன்னாள் காதலன் அந்த காதலியை காப்பாத்தினானா இல்ல அந்த காதலியை ஜெயில போட்டானா? வாங்க இந்த கதையை முழுமையா பார்க்கலாம். இந்த கதை தெலுங்கானா மாவட்டத்தில் உள்ள ராமபால் என்ற ஒரு கிராமத்தில் நடந்தது. அங்க ஒரு விதவை பெண் வாழ்ந்துட்டு இருந்தா. அந்த விதவை பெண்ணை திருடின்னு ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஒரு பெரிய தூண்ல கட்டி போடுறாங்க. அந்த தூண் வந்து ரொம்ப பழங்காலத்து தூணா இருக்கு. இரும்பெல்லாம் ஒரு மாதிரி பேத்துட்டு வந்திருக்கு. அந்த இரும்புலயே அப்படியே போட்டு அவளை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. எவ்வளவோ சொல்றா நான் திருடல அப்படின்னு சொல்றா. ஏன்னா ஊர் மக்கள் எல்லாமே அவ்வளவு கோவமா எல்லாருமே திட்டுறாங்க. அங்க தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த பெண் பேர் பல்லவி. அந்த பல்லவிக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. அவ சொல்றா நான் திருடலன்னு கத்துறா. ஆனா ஊர் மக்கள் யார் காதுலயும் அது விழவே இல்லை. ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்து ரொம்ப கேவலமா அவளை திட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஊர் மக்கள் ஒரு பெண் வந்து என்ன சொல்றாங்க, கையை நீட்டி நான் இந்த பெண்ணுக்கு எவ்வளவு பாவம் பார்த்தேன், கணவர் இல்லை, ரொம்ப நேர்மையா நடந்துப்பான்னு பார்த்தேன், இப்படி இந்த பெண் செஞ்சுட்டாள்னு சொல்றாங்க. நிறைய ஆண்கள் என்ன பண்றாங்க, கணவரே இவதான் கொண்டு இருப்பா, எல்லாம் போய் சொல்றாங்க, ஆக்சிடென்ட்ல செத்துட்டான்னு சொல்லி போய் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அவதூறா பேசிட்டு இருக்கா. ஒருத்தவங்க பேசுற பேச்சை தாங்க முடியாம பல்லவி தேம்பி அழுதுட்டு இருக்கா. எவ்வளவோ சொல்றா நான் செய்யலன்றான். ஆனா ஊர் மக்கள் யாருமே அதை நம்ப விரும்பல. அவ ரொம்ப அழுதுட்டே இருக்கா. அழுதபடியே இருக்கா. நம்ம வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, நம்ம செய்யாத ஒரு செயலுக்காக நம்மளை கட்டி போட்டுருக்காங்களேன்னு சொல்லிட்டு பல்லவி தேம்பி அழுதுட்டே இருக்கா. ஊர் மக்கள் ஒவ்வொருத்தங்களும் அவளை திட்டி தீர்க்கிறாங்க. அவளால தாங்கிக்கவே முடியல. நம்ம ஏதாவது தப்பு செஞ்சிருந்தாலும் நம்ம திட்டினா கூட நம்ம மனசு அதை ஏத்துக்கும். நம்ம தப்பே செய்யல, ஆனா நம்மள திட்டாங்களேன்னு சொல்லிட்டு தேம்பி அழறா. என்னை கழட்டி விடுங்க, என்னால முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டே இருக்கான். ஆனா ஊர் மக்கள் யாரும் அவ சொல்ற வார்த்தைக்கு செவி சாய்க்கவே இல்லை. நீ பாட்டுன்னு கத்திட்டே இருன்ற மாதிரியே இருக்காங்க. ஏன்னா ஊர் மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி பேசிட்டே இருக்காங்க. இவ திருடுனா, இவ இப்படிதான் செஞ்சா அப்படிதான் செஞ்சான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப கடவுள்கிட்ட வேண்டா, கடவுளே என்ன ஒரு துரதிருஷ்டவசமான பெண்ணா ஆக்கிட்டியே, என் வாழ்க்கையை என் கணவரையும் என்கிட்ட இருந்து பறிச்சது மட்டும் இல்லாம தேவையில்லாம திருடின்னு எனக்கு ஒரு முத்திரையும் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அவ தேம்பி அழுதுட்டே இருக்கா. உண்மையிலே அந்த 1 லட்சம் ரூபாய் யார் எடுத்திருப்பாங்க? சர்பஞ்ச் வீட்டுல உண்மையிலே யார் எடுத்திருக்காங்கன்னா சர்பஞ்சோட மருமகன் தான் அந்த 1 லட்சம் ரூபாய் எடுத்திருப்பாரு. அவர் சூதாட்டத்துல ஆடி அந்த 1 லட்சம் ரூபாய் தோத்ததால அந்த 1 லட்சம் ரூபாய் கொண்டு போய் அந்த இடத்துல கட்டணுன்ற ஒரு கட்டாயத்தினால தன்னுடைய மாமனார் வீட்டிலே திருடி அந்த பணத்தை கொண்டு போய் கட்டிட்டு வந்துடுறான். அவன் திருடினதுல கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு வந்து என்ன பண்றான், பல்லவி வீட்டுல வச்சிடறான். அப்போ சொல்றதை யாரும் கேட்கல. ஏன்னா பல்லவிக்கு சொந்தக்காரங்கன்னு யாரும் அந்த ஊர்ல கிடையாது. பல்லவியோட கணவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. பல்லவியோட அம்மா ஒரு நோய்வாய்ப்பட்டவங்க. அப்ப இந்த பெண்ணுக்கு கேட்பவர் யாரும் இல்லைன்ற தைரியத்தால சர்பஞ்சோட மருமகன் ராகேஷ் என்ன பண்றா, கொஞ்சம் பணத்தை எடுத்து வந்து பல்லவி வீட்டுல வைக்கும். பல்லவி வீட்டுல கொண்டு போய் கண்டுபிடிக்கும். பல்லவி தான் திருடிட்டாங்கன்னு சர்பஞ்ச் அவர் நினைச்சிட்டே இருக்காரு. அவரோட வார்த்தையை பல்லவி எவ்வளவு சொல்றா, நான் எடுக்கல ஐயான்னு சொல்றா. ஆனா சர்பஞ்ச் அவர் வந்து கேட்கவே விரும்பல. நீ தான் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானமே பண்ணிடுறாரு. எவ்வளவு சொல்லி பாக்குறா, யாருமே செவி சாய்க்க விரும்பவே இல்லை. அப்ப அந்த இடத்துல என்ன பண்றாங்க, போலீஸார் வண்டி வருது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பழங்காலத்து தூண் இருக்கு. அந்த தூண்ல அந்த பெண்ணை கட்டி போட்டிருக்காங்க. அடிச்சதை கட்டி போட்டிருக்காங்க. அந்த பெண் ரொம்ப துவண்டு போயிருக்கா. அந்த பெண் துவண்டு போய் தலை சாஞ்சு போயிருக்கு. அப்ப போலீஸ்கார் வந்து கேட்கிறாரு, நீங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அங்க ஒரு குரல் வந்து சர்பஞ்ச், ஐயா நான் தான் அந்த ஊர் தலைவர், இந்த பெண் இருக்காளே, இந்த பெண் வந்து என் வீட்டுல இருந்து 1 லட்சம் ரூபாய் திருடிட்டான். அது மட்டும் இல்லாம அவரோட சொந்த கணவரே இவர் கொண்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நீங்க தான் இந்த பெண்ணை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்பஞ்ச் ஐயா சொல்றாரு. உடனே என்ன பண்றாரு, அந்த போலீசார் தேவோட கண் வந்து அந்த தூண் மீதே பதிஞ்சிருக்கு. சரி யார் தான் அந்த பெண் சொல்லிட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, கிட்ட போறாரு. அப்ப வந்து பல்லவி கீழே தலை குனிஞ்சபடியே இருக்கா. சரி பல்லவி நிமிர்ந்து பார்க்கும்போது தேவுக்கு ஒரே அதிர்ச்சி. தேவுக்கு வந்து அது ரொம்ப பரிச்சயமான பெண். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவோட முன்னாள் காதலி. அதை பார்த்தோன்னே அவனால தாங்கிக்க முடியல. அவனுக்கு ஒரு இடி அடிச்சது மாதிரி இருக்கு. தன்னோட முன்னாள் காதல் திருடின்னு சொல்லிட்டு ஊர் மக்களால் கட்டப்பட்டிருக்கா. இவ்வளவு அடிச்சிருக்காங்களா, இவ்வளவு அந்த மாதிரி ஒரு பெண் கிடையாது, எனக்கு நல்லா தெரியுமேன்னு சொல்லிட்டு தேவ் தவிக்கிறான். அவனால இருந்தும் ஒன்னும் சொல்லவே முடியல. என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியாம ஒரு மாதிரி அதிர்ச்சியிலே இருக்கான். தன் முன்னால் பார்த்த காதலி மிகவும் நல்லவளாச்சு, இவ்வளவு எப்படி கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு அவனுக்கு கை காலெல்லாம் நடுங்குது. அவனுக்கு பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளவு ஒரு வருத்தத்தோட இருக்கான். தான் முன்னாள் காதல இந்த மாதிரி ஒரு நிலைமையில பாப்ப நினைச்சு கூட பார்க்கலையே அப்படின்னு இருக்கான். பல்லவியே வேற ஒருத்தர் திருமணம் பண்ணிட்டாலே அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறார் தேவ். இருந்தும் தன்னோட யூனிஃபார்ம் போட்டு தன்னோட கடமையை மறக்க கூடாது என்ன பண்றாரு, ஒரு கனத்த குரல்ல சொல்றாரு, முதல்ல அந்த பெண்ணை கழட்டி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பெண்ணை கழட்டி விட்டுறாங்க. கழட்டி விட்டு என்ன பண்றாரு, ஆனா பல்லவிக்கு வந்து தேவ பார்த்த உடனே ஒரே அதிர்ச்சி ஆயிடுறா. ஏன்னா தன்னோட முன்னாள் காதலன் அவன் முன்னாடி இப்படி போய் இருப்பனே, அப்படி ஒரு திருடி பட்டத்தோட இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதை நினைச்சு வருத்தப்படுறா, வேதனைப்படுறா. ஜீப்ல போகும்போது அழுதுபடியே இருக்கா. அவன் கண் வீங்கினபடியே இருக்கு. என்ன பண்றதே ஒண்ணுமே புரியாம இருக்கு. தேவுக்கு ஒரு பக்கத்துல தான் ரொம்ப ஆசையா காதலிச்ச பெண் இப்படி ஒரு நிலைமையில இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான். அவளை தூண்ல இருந்து கழட்டுறாங்க. தூண்ல இருந்து கழட்டும் போது கொஞ்சம் சாயரமா இருக்கா. உடனே தேவ் பிடிச்சி அவளை ஜீப்பு கொண்டு வந்து விடுறாங்க. ஜீப்ல கொண்டு போறா. ஜீப்ல கொண்டு போறோன்னே தன்னோட முன்னாள் காதலை பார்த்து நினைச்சு ஒரே அழறா. ஏன்னா இந்த நிலைமையில போயிட்டு நம்மள திருடின்னு சொல்ற நிலைமையில போயிட்டு நம்ம பாக்குறோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டே இருக்கா. அப்ப சர்பஞ்ச் ஐயா சொல்றாங்க, என்னோட 1 லட்சம் ரூபாய் தேவை, முதல்ல ஜெயில போடுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த காவல் ஆய்வாளர் என்ன பண்றாரு, திரும்பி இப்படி முறைக்கிறாரு. என்ன அப்படின்னு, திருடன் முதல்ல யார், நீங்க யாரும் முடிவு பண்ணக்கூடாது, அது நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும். அப்படி அவங்க திருடி இருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 1 லட்சம் கிடைச்சிடும், உங்க வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு சர்பஞ்ச் போயிடுறாரு. உடனே என்ன பண்றாங்க,
பல்லவியை ஜீப்ல ஏத்துறாங்க. பல்லவி தான் ஜீப்ல ஏறின உடனே என்ன பண்றா, நினைச்சு பார்த்துட்டே வரா. தன் காதலனை இந்த ஒரு நிலைமையில பாப்பன்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு ஒரே வருத்தத்தோட இருக்கா. ஜீப்ல ஏறினதுல இருந்து அவ அழுதபடியே இருக்கா. முகமெல்லாம் வீங்கி இருக்கு. தலை நிமிந்தே பார்க்கல, குனிஞ்சபடியே வந்துட்டு இருக்கா. ரொம்ப தேவிக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு. என்னடா இந்த நிலைமை போய் நான் அவளை பாப்பன்னு நினைச்சிருந்தேன், வாழ்க்கை நல்லபடியா கணவரோட வாழ்ந்திருப்பான்னு நினைச்சேன், இப்படி ஒரு கிழிஞ்ச ஆடையும் அணிஞ்சு இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான் தேவ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. பல்லவி அடிச்சு ரூம்ல உட்கார வைக்கிறாரு. ஒரு சேர் எடுத்து வந்து உட்காருன்னு சொல்றாரு. அப்போ சேர்ல உட்கார்ந்தோடனே பல்லவி அவனை பார்த்து தேம்பி 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 அழறா. வார்த்தை எதுவுமே பேச மாட்டா. ரொம்ப வருத்தப்படுறா. தன்னோட 2 கையால தன் முகத்தை மூடி மூடி அழுதுட்டே இருக்கா. அப்ப வந்து தேவ் சொல்றாரு, பல்லவி இந்த மாதிரி நீ அழுதுட்டே இருந்தனா எனக்கு என்ன விஷயம் ஏதுன்னே தெரியாது. உங்க ஊர்ல நடந்த விஷயம் நீ என்னன்னு சொன்னாதான் நான் அடுத்தடுத்து ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும். தயவுசெய்து சொல்லு பல்லவி அப்படின்றாரு. தயவுசெய்து சொல்லு பல்லவின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து வந்து பல்லவிட்டு கொடுக்குறாரு. பல்லவி அந்த கிளாஸ் தண்ணீரை குடிக்கிறா. பல்லவி தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் கூட பல்லவிக்கு வாயில வார்த்தையே வரல. பல்லவி அழுதுட்டே இருந்தா இருக்கா. அப்ப தேவ் மறுபடியும் சொல்றாரு, பல்லவி நீ அழுதுட்டே இருந்தா உங்க ஊர்ல நடந்த விஷயம் என்னன்னு எனக்கு தெரியாது. நீ எனக்கு தெளிவா சொன்னாதான் நான் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும் அப்படின்றாங்க. அப்ப தேவ் கிட்ட பல்லவி சொல்றான், நான் ஒரு துரதிருஷ்டமான பெண்ணு. நீங்க என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, எங்க வீட்டுல எங்க பெற்றோர்கள் பார்த்து ஒரு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. என் திருமணம் பண்ண உடனே என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் கணவர் என்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு. ஆனா என்னோட துரதிருஷ்டமா என்னன்னு தெரியல, என்னோட கணவர் ஒரு சாலை விபத்துல இறந்துட்டாரு அப்படின்றாங்க. அப்ப உடனே தேவ் குறுக்கிட்டு கேட்கிறாரு, ஊர் மக்கள் எல்லாம் உன்னோட கணவரை நீதான் கொண்டுன்னு சொல்றாங்க அப்படின்னு. இந்த பணத்தை நான் திருடினதால என்னோட கணவர் நான் தான் கொண்டிருப்பேன்னு சொல்றாங்க. ஆனா என் கணவர் ரொம்ப அன்புக்குரியவர், ரொம்ப பாசமானவர். அவருக்கு கொல்லணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. அவர் என்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு. என் வாழ்க்கை ரொம்ப சிறப்பா தான் இருந்தது. இந்த பணத்துக்காக ஊர் மக்கள் எல்லாம் என் மேல அவதூறு சொல்லியிருக்காங்க அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த கிராமத்துல உள்ள எல்லாருக்குமே தையல் மிஷின் வச்சு துணி தச்சு கொடுத்துட்டு இருக்கேன். என் வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்தது. அப்ப சர்பஞ்ச் சார் வீட்டோட மருமகன் என்ன பண்றாரு, சூதாட்டத்தை போய் ஆடுறாரு. சூதாட்டத்துல ஆடி 1 லட்ச ரூபாய் தோத்துடுறாரு. அதனால அந்த சர்பஞ்ச் சார் வீட்டுல இருந்து அந்த 1 லட்ச ரூபாய் எடுத்துட்டு போவதை நான் பார்த்தேன். அப்ப எடுத்துட்டு போறதை பார்த்தோன்னே ராகேஷ் போய் கேட்டேன், நீ அந்த வீட்டுல வச்சிரு 1 லட்ச ரூபாய் எடுத்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். எங்க நான் அவனை வந்து மாட்டி விட்டு போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், அதுல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு வந்து எங்க வீட்டுல பழைய பொருள்லாம் போட்டு வச்சிருக்கோம், அந்த இடத்துல கொஞ்சம் பணத்தை மட்டும் வச்சுட்டு போயிட்டான். அப்போ ஊர் மக்கள் எல்லாம் வந்து என்னோட வீட்டை பார்க்கும்போது அந்த கொஞ்சம் பணம் இருந்ததால என்ன நினைச்சிட்டாங்க, அந்த 1 லட்சம் ரூபாயை நான் தான் திருடிட்டேன்னு நினைச்சிட்டாங்க. இதுதான் தேவ் நடந்தது. நான் யார் வீட்லயும் போய் 1 ரூபாய் எடுத்தது கிடையாது. நான் வந்து கௌரவமாவும் கண்ணியமாவும் வரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நான் ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. ராகேஷ் அந்த கொஞ்சம் பணத்தை தான் காமிச்சா, மிச்ச பணம் எங்க ஊர்ல கேட்டுட்டு இருக்காங்க. நான் எடுத்தா தானே அது என்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கா. ரொம்ப வருத்தப்படுறா. என் வாழ்க்கையே போயிடுச்சு. அப்ப சொல்றா, தேவ் என்ன ஜெயில மட்டும் போட்டுறாத, என்னோட அம்மா ரொம்ப உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க, அவங்கள நான் தான் பாத்துக்கணும், என் அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, என்னை தயவுசெய்து என்னை இங்க இருந்து வெளியே எடுத்துரு தேவ்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறான். இப்ப தேவுக்கு வந்து ஆத்திரம் தாங்கவே முடியல. தேவ் கண்ணுலாம் தண்ணீர் வந்துருச்சு. ஏன்னா தன் காதல் இந்த நிலைமையில இருக்கா. சின்ன சின்ன பொருளுக்கும் ஆசைப்படாத ஒரு பெண்மணி அவளை போய் இவ்வளவு ரூபாய் திருடிட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு பொய்யா மேல திருடின்ற ஒரு பேரை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான். உடனே என்ன பண்றான், வெளில உள்ள கான்ஸ்டபிள்ஸை கூப்பிடுறான். என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த பெண்ணை சிறையில் அடைங்க, இந்த பெண்ணுக்கு சாப்பாடும் தண்ணியும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றான். உடனே வேற ஒரு கான்ஸ்டபிளை கூப்பிடுறான், வண்டி எடுங்க அப்படின்னு சொல்றான். மறுபடியும் என்ன பண்றாருன்னா, தேவ அந்த ராமபாலன்ற ஊருக்கு போறாரு. சர்பஞ்ச் வீட்டுக்கே போறாரு. சர்பஞ்ச் வீட்டுக்கு தேவ பார்த்த உடனே கேட்கிறாரு, என் பணம் கிடைச்சிச்சா, அந்த திருடி உண்மையை ஒத்துக்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப அவங்க திருடினது எந்தெந்த இடத்துல இருந்து பணம் காணும் எல்லாம் சொல்லிட்டு கேட்டே இருக்கும்போது என்ன பண்றாரு, அந்த ராகேஷ் வந்து இவரை பார்த்து பார்த்து பம்மி பம்மி ஒரு மூலையில போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்ப திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னா, ராகேஷை கூப்பிட்டு உடனே 2 அடி அடிக்கிறார் தேவ். ஏன் என் மருமகனை அடிக்கிறீங்க, நீங்க எப்படி என் மருமகனை கை வைக்கலாம்னு சொல்லிட்டு சர்பஞ்ச் கேட்கிறாரு. எனக்கு வந்து ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு, இந்த மாதிரி சூதாட்டத்துல 1 லட்ச ரூபாய் உங்க மருமகன் தோத்துட்டான், அதை ஈடுகட்டுறதுக்காக உங்க கிட்ட இருந்து திருடி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்ல சார், நான் தெருவில் பலவிதா திருடுன்னு சொல்லிட்டு ராகேஷ் சொல்றாங்க. அப்ப ராகேஷ் 2 அடி அடிக்கிறான். அப்பவும் ஒத்துக்க மாட்டான். தெரு வழி அப்படியே இழுத்துட்டே போறான். அப்பதான் ஐயா அவனால வழி தாங்க முடியாம என்ன பண்றான், ஐயா நான் தான் திருடிட்டேன் ஐயா, நான் மன்னிச்சுக்கோங்க, திருடின பணத்தை பார்த்துட்டா, அதனால எங்க திருட போறான்னு இருக்காதா, நான் வந்து பல்லவி மேல பழிய போட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே என்ன பண்றாங்க, ராகேஷ் ஜீப்ல ஏத்தி கொண்டு வரான். ராகேஷை கொண்டு போய் சிறையில் அடைக்கிறான். பல்லவி சிறையில இருந்து விடுவிக்கிறான். விடுவிக்கிறது மட்டும் இல்லாம பல்லவி வீட்லயே கொண்டு போய் தேவ் டிராப் பண்றான். பல்லவி வந்து தேவ் கிட்ட நன்றி சொல்றா. தேவ் நீங்க எனக்கு காப்பாத்தலன்னா எங்க அம்மா ரொம்ப கஷ்டமா இருக்கும், என் மானத்தை எல்லாம் நீங்க காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்றான். அப்போ தேவ் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒன்னும் பெருசா உதவி செய்யல, என்னோட வேலையை மட்டும் தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றான். என்னைக்காவது உனக்கு ஏதாவது தேவைன்னா கண்டிப்பா எனக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்றான். இப்ப ரொம்ப பெரும் தவறு பண்ணிட்டேன் பல்லவி, நான் உன்னை விட்டுட்டு சென்றதால தான் வாழ்க்கை இன்னைக்கு நரகமாயிடுச்சு, நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறான். அப்ப பல்லவி சொல்றா, விட்டுடு தேவ், அதுக்கு என்ன, அதுக்கு அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இனிய வாழ்நாளே எங்க அம்மாவுக்காகவே நான் செலவிட போறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்க நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்றான். அதை பத்தி எனக்கு ரொம்ப வருத்தம்லாம் இல்ல தேவ், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்றான். அப்ப தேவ் நினைக்கிறான், நம்ம சமுதாயத்தை பார்த்துட்டு நான் காதலிச்ச பெண்ணை விட்டு கொடுத்துட்டேன், சமுதாயத்தையும் கௌரவத்தை பார்த்ததால நான் காதலிச்ச பெண்ணை விட்டு கொடுத்துட்டேன், நான் காதலிச்ச பெண்ணை விட்டு கொடுத்தால என்னோட காதலி இந்த நிலைமையில இருக்காளே, நான் அவளை திருமணம் பண்ணியிருந்தா வாழ்க்கை அவளுக்கு நல்லா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான் தேவ். தேவ் பணம் கொடுத்துட்டு உங்க அம்மாவை நல்லா பாத்துக்கோ தேவ், ஏதாவது பிரச்சனை எனக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. இல்ல தேவ், எனக்கு பணம்லாம் தேவை, இந்த மாதிரி பணம் கொடுத்தனா இந்த
சமூகம் என்ன சொல்லும் அப்படின்னு சொல்றேன். இந்த சமூகம் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், ஏற்கனவே இந்த சமூகம் என்ன சொல்லணும்னு யோசனை பண்ணி தான் நான் உன்னை கைவிட்டேன், இதுக்கு மேல நான் கைவிட விரும்பல, எனக்கு ஒரு துணை தேவை, நான் உனக்கு எப்பவுமே துணையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு தேவ். அப்ப பல்லவி முகத்துல ஒரே சந்தோஷம், ஒரே கண்ணீர். ஏன்னா எப்பவுமே நமக்கு இந்த மாதிரி யாரும் துணை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கா. அவளுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு தேவோட வார்த்தைகள். தேவ் என்ன பண்றான், அன்னைக்கு வீட்டுக்கு போறான், அன்னைக்கு வீட்டுக்கு போய் படுக்கிறான். படுத்த உடனே அவளுக்கு ஒரே பல்லவி ஞாபகம் இருக்கு. பல்லவி அந்த தூண்ல கட்டி பழைய துணி கட்டியிருக்கா, அவளோட ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு, ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலை அவளை கட்டி போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நினைச்சு நினைச்சு நம்ம எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சுட்டோம் நம்மளோட காதலிக்கு, நான் அந்த பெண்ணுக்கு கேட்பார்கள் யாரும் இல்லைன்றதான் அந்த கிராமவாசி மக்கள் அப்படி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான். பல்லவியோட யோசனை மட்டுமே அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். அவனால தூங்க முடியல, போக முடியல. அடுத்த நாள் நான் என்ன யோசனை பண்றான், தன்னோட அம்மா கிட்ட போய் நம்ம கேட்டுடலாம், பல்லவி திருமணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லிடலாம்னு சொல்லிட்டு போறோம். அம்மா பாத்தீங்கன்னா பூஜாரியில உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுல உள்ள பெரியவங்க எல்லாமே அந்த ஹால்ல உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அம்மா ஜபம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்றான். அவங்க அம்மா முகத்தையே பார்த்துட்டு இருக்கான் தேவ். என்ன தேவ், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பாங்க. அம்மா பல்லவி அப்படின்னு சொல்றான். அப்ப அம்மா கேக்குறாங்க, என்ன தேவ் இன்னைக்கு வேலைக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நேற்று எனக்கு புதிதான ஒரு விஷயம் நடந்ததுமான்னு சொல்லிட்டு அங்க பல்லவிக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். அந்த பேர் கேட்ட தேவோட தாய்முகம் ஒரு மாதிரி மாறி இருக்கு. இந்த பாவப்பட்ட பெண்ணோட பேர் கூட வீட்டுல சொல்லாத, அந்த பாவம்லாம் நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றான். அம்மாவோட கணவர் இறந்துட்டாரு, நான் அவளை திருமணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றான். அப்ப இதை கேட்டோன்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, உறவினருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்ப உறவினர்ல ஒருத்தர் வீட்டு பெரியவர் என்ன சொல்றாரு, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, உனக்கு இன்னும் திருமணமே ஆகல, நீ எப்படி இந்த விதவை பெண்ணை போய் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்வேன், இந்த மாதிரி நீ சொல்லலாமா சொல்லிட்டு இருக்காங்க. தேவ் அவங்க அம்மா கிட்ட சொல்றேன், நான் பல்லவி கண்டிப்பா மனைவிதான் ஆக்க போறேன், இன்னைக்கு பல்லவிக்கு இந்த நிலைமைக்கு இருக்க நான் தான் காரணம், உங்க கௌரவத்தரத்தை நான் அவளை திருமணம் பண்ணிக்காம நானே அவளை விட்டுட்டு வந்துட்டேன், நான் செஞ்ச பெருந்தவரோட தான் இன்னைக்கு வாழ்க்கையில இப்படி தவிச்சு நிக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை கேட்டு அவங்க அம்மா தலையில அடிச்சுக்கிறாங்க. என்னடா ஒரு விதவை பண்ண என் வீட்டுக்கு மருமகளை ஆக்க போறியா, இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா, குற்றம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப கேவலமா பேசுறாங்க. அப்ப வீட்டுல உள்ள பெரியவர் கேட்கிறாரு, உனக்கு ஒரு துணை தேவை, ஒரு கல்யாணமாகாத பெண்ணா பார்த்து நாங்க திருமணம் பண்ணி வைக்கிறோம், நீ ஏன் ஒரு விதவை பெண்ணை கூட்டிட்டு வர, இது வீட்டு மானத்தையே வாங்கிறாத, வீட்டு கௌரவமே உன்னால போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா தேவை பார்த்து பேசுறாங்க. அப்போ நீ ஒரு அதிகாரி, நீ போய் இரண்டாவதா திருமணம் பண்ணா அது உன் அதிகாரில யாராவது மதிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இல்லம்மா, நான் எனக்கு பல்லவி ரொம்ப பிடிச்சிருக்கு மறுபடியும் சொல்றான். அப்ப தேவோட அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கோ, நான் செத்ததுக்கு அப்புறம் அந்த பெண்ணை திருமணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே தேவுக்கு ஒரு மாதிரி வருத்தமாயிடுது. தேவ் என்ன பண்றான், தன்னோட அறையில போயிட்டு தாப்பால் போட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிறான். கிட்டத்தட்ட 2-3 நாள் ஆகுது, தன் அறையை விட்டு வரவே இல்லை. தேவோட அம்மா தேவ கூப்பிடுறாங்க, தேவ் வரவே மாட்டான், தன்னோட அறையில உட்காந்துட்டே இருக்கான். தேவோட அப்பா என்ன பண்றாரு, வேலைக்காக வெளியூர் போயிருந்தாரு, வெளியூர்ல இருந்து வீட்டுக்கு வராரு. அம்மா தேவ் எங்க வந்தா நான் தேவை பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தேவோட அப்பா கேட்கிறாரு. அவனா ஏற்கனவே ஒரு பெண்ணை காதலிச்சான் இல்லையா, அந்த பெண் இப்ப விதவையாட்டாலாம், அந்த பெண்ணுக்கு மறுவாழ்க்கம் உங்க மகன் தரப்போறானா அப்படின்னு சொல்றாரு. உங்க அப்பாவுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுது. அப்ப தட்டுறாரு, தேவ்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாரு. என்ன அவன் கதவை திறக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அந்த விதவை பெண்ணை திருமணம் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு இருக்க நல்ல பேரை கெடுத்துக்கலாம்னு இது பண்றான், அது மட்டும் இல்லாம நம்ம மானத்தெல்லாம் வாங்கணும்னு முடிவு பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தேவோட அம்மா தன்னோட கணவர்கிட்ட சொல்றாங்க, நீங்களே சொல்லுங்க, ஒரு விதவை பெண் போய் நம்ம வீட்டுக்கு மருமகளா வர முடியுமா, நம்ம வீட்டு மானமே போயிடாது, நம்மள யாரா மதிப்பாங்களா, நம்மள எல்லாம் கேவலமா தானே பேசுவாங்க, நீங்களே போயிட்டு உங்க பையனுக்கு நல்ல அறிவுரை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இருந்தும் தேவோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி மயக்க வருது, ஒண்ணுமே முடியாம இருக்கு. தன்னோட 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஒரு காட்சி தேவோட அப்பாவுக்கு வருது. என்ன அப்படின்னா, தேவோட தந்தை இளமையா இருக்கும்போது பண்றாரு, ஒரு பெண்ணை காதலிச்சு வந்தாரு, திருமணம் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்காரு. அந்த பெண்ணு பல்லவி போல விதவையாயிட்டாங்க. விதவையானதுக்கு அப்புறம் தன் தேவோட தாத்தா கிட்ட போய் சொல்றாரு, அப்பா நான் திருமணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப தேவோட தாத்தா இதுக்கு சம்மதிக்கவே இல்லை. இந்த மாதிரி விதவையான ஒரு பெண்ணெல்லாம் திருமணம் பண்ணா நம்ம வீட்டு கௌரவம் என்ன ஆகுறது, நம்ம வீட்டுல உள்ள மக்கள் யாரும் நம்மள மதிக்க மாட்டாங்க, நம்மள கேவலமா தான் பேசுவாங்க அப்படின்னு தேவோட தாத்தா சொல்றாரு. பெரியவங்களுக்கு பயந்துட்டு என்ன பண்றாரு, சுமித்ராவை திருமணம் பண்ணிக்கிறாரு. அந்த சுமித்ராவை திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த விதவை பெண் முகத்துல அவ்வளவு துயரங்கள் இருந்தது. ஐயோ, நம்ம வாழ்க்கைக்கு நடந்த மாதிரியே தன்னுடைய மகனுக்கும் நடக்குது அப்படின்னு ரொம்ப யோசனையே இருக்காரு தேவோட அப்பா. நம்ம செஞ்ச தப்பு தன் மகன் செய்யக்கூடாது அப்படின்னு தேவோட அப்பா நினைக்கிறாரு. மீண்டும் தன் குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, ஒரு பிராயச்சித்தம் கிடைக்கிறதுக்கு, கண்டிப்பா இந்த பெண்ணையும் அவன் திருமணம் பண்ணிட்டோம்னு நினைக்கிறாரு தேவோட அப்பா. தேவ் ரொம்ப தைரியம் இல்லாதவரா இருக்காரு, ஆனா தேவோட அப்பா ரொம்ப தைரியமா இருக்காரு. தேவோட அப்பா அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கல நினைச்சு ஒரு மாதிரி உட்கார்ந்து அழுதுட்டே இருக்காரு. அப்ப மறுபடியும் தேவ அம்மா பேசும்போது என்ன பண்றாரு, தேவ அப்பா முறைக்கிறாரு, உன் வேலையை பார்த்துட்டு போ, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் அவன் செய்யணும், அவன் வாழ்க்கையை அவன் நடத்திக்க தெரியும், இந்த கௌரவம் மண்ணாங்கட்டி எல்லாம் தூக்கி குப்பையில போடு அப்படின்னு தேவோட அம்மா முகமே மாறிடுச்சு. என்ன நம்மளோட கணவர் இப்படி பேசுறாரு, நம்ம குடும்ப கௌரவத்தையே இப்படி பறிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு, என்னாச்சு இவருக்குன்னு ஒண்ணுமே புரியாம அதிர்ச்சியா இருக்காங்க. தேவோட அப்பா வாழ்க்கையில முன்னால் நடந்த விஷயம் எதுவுமே தேவோட அம்மாவுக்கு தெரியாது. அப்ப மறுபடியும் தேவோட அப்பா என்ன பண்றாரு, தேவ்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அப்ப தேவோட அப்பா கதவு திறக்கிறாரு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய், நீ யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் உன்னோட காதலை விட்டு தராத, சில ஆண்டுக்கு முன்னாடி நான் செய்யறத தப்பு நீயும் செய்யாத, அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா அந்த பெண்ணோட நீ வாழ்க்கை துணையாரு அப்படின்னு சொல்றாரு. அது கேட்டோடனே தேவுக்கு ஒரே சந்தோஷம். அப்பாவை நினைச்சு கட்டி பிடிச்சி அழுகுறான்.
இல்ல தேவ், நீ எடுத்த முடிவு சரிதான். உனக்கு ஒரு காதலிச்ச பெண் நீ கௌரவத்துக்காக உதவி தள்ளிட்ட. இன்னைக்கு அந்த பெண் ஒரு துயரத்துல இருக்கும்போது ஒரு காதலனா நீ அந்த பெண்ணுக்கு கண்டிப்பா உதவி பண்ணணும். போய் அந்த பெண் வீட்டுக்கார்ட்ட பேசி நான் உனக்கு திருமணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு தேவோட அப்பா சொன்னோன்னே தேவுக்கு ரொம்ப சந்தோஷம். தேவ் என்ன பண்றான் அப்படின்னா பல்லவி வீட்டுக்கு போறான். பல்லவி வீட்டுக்கு போனா பல்லவி தன்னோட அம்மாவை பார்த்துட்டு இருக்கான். பல்லவி கிட்ட போய் தேவ் கேட்கறான், பல்லவி எனக்கு நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன், பேசுங்க தேவ், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன். நான் உங்களை திருமணம் பண்ணிக்கலாமா, நான் உங்களை வாழ்க்கை துணையை ஏத்துக்க ஆசைப்படுறேன் அப்படின்றாங்க. பல்லவி சொல்றேன், நானே ஒரு விதவை, துரதிருஷ்டமான ஒரு பெண்ணு, என்ன போய் திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் தேவ். உன்னோட அழகுக்கும் அறிவுக்கும் உன்னோட வேலைக்கும் நல்ல ஒரு பெண் கிடைப்பா, நீ அவங்களை திருமணம் பண்ணிக்கோ, என்ன கல்யாணம் பண்ணிலாம் உழக்க நல்லா இருக்காது, அதனால நீ வேற ஒரு பெண்ணை பார்த்துக்கோ அப்படின்றாங்க. இல்ல பல்லவி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்க வீட்டோட சுய கௌரவத்துக்காகவும் சுய மரியாதைக்காக தான் நான் உன்னை திருமணம் பண்ணிக்கல. அன்னைக்கு நான் அதை உதவி தரட்டு கண்டிப்பா ஒரு கணவரா நான் பண்ணிக்கணும், ஒரு காதலனா நான் அதை செஞ்சிருக்கணும். நான் அன்னைக்கே சுய மரியாதைக்காகவும் கௌரவத்துக்காகவும் நான் உன்னை விட்டு கொடுத்துட்டேன், இனி உன்னை வாழ்க்கையில விட்டு கொடுக்க விரும்பல அப்படின்றாங்க. அப்ப பல்லவியோட அம்மா பேசுறாங்க, அம்மா அவன் தான் சொல்றான்லாம் தேவ திருமணம் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்றாங்க. இல்லம்மா நீ தேவோட வாழ்க்கை வாழணும், ஏன்னா நானும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பேன், நான் இறந்துட்டா உன்னோட வாழ்க்கை நீ பாத்துக்கணும்ல, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும்ல, அதனால நீ கண்டிப்பா தேவ திருமணம் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. தேவன் சொல்றாரு, வா பல்லவி, நான் கண்டிப்பா திருமணம் பண்ணிக்கிறேன், இந்த முதல் டைம் தான் உன் கூட உனக்கு துணையா நான் நிக்கிறேன், இனி உன்னோட வாழ்நாள் முழுதும் நான் எப்போதும் உனக்கு துணையா நிற்பேன், வா பல்லவின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பல்லவியும் தேவும் அங்க பக்கத்துல உள்ள ஒரு கோவில் இருக்கு, அந்த திருமணம் பண்றாங்க. தேவோட அப்பா பல்லவி ஆசீர்வாதம் பண்றாங்க. தேவும் பல்லவியும் திருமணம் முடிஞ்ச உடனே தன்னோட வீட்டுக்கு போறாங்க. தேவோட அம்மா பல்லவியை பார்த்தோன்னே கோபமா வந்துடுறாங்க. ஆனா தேவோட அப்பா நல்ல வரவேற்பு கொடுத்து வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. தேவோட அப்பா இருக்கிற தைரியத்துல பல்லவியும் அந்த வீட்டுக்கு நல்லபடியா வந்துடுறாங்க. தேவுக்கும் பல்லவிக்கும் ஒரே சந்தோஷமா இருக்கு. அந்த நாள் பாத்தீங்கன்னா பல்லவி தன்னோட வீட்டுல ரொம்ப சந்தோஷமா உறங்கிட்டு இருக்கா. இப்போ அவளுக்கு தேவ இருக்கிறதால அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இனி நம்ம வாழ்க்கையில எதற்காகவும் நம்ம பயப்பட தேவையில்லை, நம்மள கேள்வி கேட்பதற்கு நம்ம வீட்டுக்காரர் இருக்காரு, நம்ம யாருக்காகவும் பயப்படல, நம்ம யாரும் இல்லாத காரணத்தால் தான் ஊர் மக்கள் எல்லாமே நமக்கு பொய்யா ஒரு அவதூறா திருடின்னு ஒரு பட்டம் கொடுத்து அந்த தூண் மேல கட்டி போட்டு நம்ம அவமானப்படுத்தினாங்க. இனி எனக்குன்னு ஒரு துணை இருக்குன்னு ஒரு ரொம்ப சந்தோஷத்துல ஆழ்ந்து தூக்கம் தூங்கிட்டு இருக்கான். தேவ் பல்லவி தூங்குறத பார்த்து ரொம்ப ரசிச்சுட்டு இருக்கான். அப்போ தேவ் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான், பல்லவி நான் செஞ்சது மிகப்பெரிய தப்பு, இது நான் முதல்ல திருமணம் பண்ணியிருந்தா உன்னோட வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசுக்குள்ள நினைச்சு தேவ் பல்லவியை பார்த்து ரொம்ப ரசிச்சுட்டு இருக்காரு. மீண்டும் வேற ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.